இப்ப சென்னையில எல்லாம் இப்ப பாலியல் குற்றத்துல ஒருத்தர் விழுந்தாரு, அவர் சர்ச்சில் வந்து அப்படி பிசாசை துரத்திக்கிட்டே இருக்காரு, சபைக்குள்ள வந்து பிசாசை துரத்துறாரு. எங்கடா பைபிள்ல இருக்கு அப்படி? சாமி சபையில முதல்ல யார் இருக்கணும்? ரட்சிக்கப்பட்டவங்க இருக்கணும். அவங்க எதுக்கு கூடணும்? பக்தி விருத்திக்கு கூடணும். அவங்க எதுக்கு கூடுறாங்கன்னா அங்க போய் சுவிசேஷம் நடத்துறது அவங்க அறிவிக்க போகணும். அதுக்காக அவங்க பக்தி விருத்துக்காக அதை கூடுறது. இவர் சபைக்குள்ள இருந்து பிசாசை துரத்திக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்றீங்க நீங்க? ம் சபைக்குள்ள இருந்து ஏன் பிசாசை துரத்திட்டு இருக்க? ம் அப்படின்னா நீயே ஒத்துக்கிற உன் சபைக்குள்ள பிசாசு தான் இருக்குன்னு, அப்படிதானே? அதுலேயே விசுவாசிகள் தெரிஞ்சு கொள்ள வேண்டாம். ஒரு சபைக்குள்ள இருந்து பிசாசு துரத்துறான்னா மறைமுகமா என்ன பண்றான்னா, என் சபையில பிசாசு தான் சபையை நடத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கூட உங்களால ஏன் புரிஞ்சு கொள்ள முடியல? இப்படிப்பட்டவன் பின்னாடி ஏன் நீங்க போறீங்க? ஆதி திருச்சபைனா என்னங்கிறத புரிஞ்சு கொள்ளாதனால இவன் வந்து சபைக்குள்ள உட்காந்து பிசாசு துரத்திட்டு இருக்கான். சபைக்குள்ள எப்படிட்டா பிசாசு? சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்க தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள பரிசுத்தவான்கள் தான் இருக்காரு, அவங்களுக்குள்ள கர்த்தர் தான் இருக்காரு. இவர் யாருக்கு பிசாசு துரத்துறாரு? கொஞ்சம் நீங்க சிந்திக்க வேண்டாமா? கொஞ்சம் நீங்க கேள்வி கேட்க வேண்டாமா? அவனை நோக்கி கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு டினாமினேஷன் போனீங்கன்னா அவனை எந்திரிச்சு கேள்வி கேளுங்க. நீ கேள்வி கேட்டா அவன் அடிச்சு பிறண்டு ஓடுவான், அவன் சபை இழுத்து மூடிட்டு போகட்டும். அவ்வளவு விக்கிர கூட்டங்கள் எதுக்குன்னா பணம், விற்கிறத வச்சு பணம். அதனால இவர்கள் எல்லாரும் விழுந்து போகிறார்கள். கடவுளோட கடும் கோபம் ஒரு மேல ஃபுல்லா எழும்ப போகுது. அந்த கோபத்துக்குள்ள போய் நீங்க போய் விழுந்துறாங்க. ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா இருந்து வெளியே வந்துருங்க. கர்த்தரை பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க தப்பித்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் அதிகாரத்துலதான் இந்த சபை வந்து உருவாகுது. அடுத்து கொரிந்தியர்ல வந்து லெட்டர்ஸா சபைக்கு வந்து எழுதுறாரு. இந்த சபைகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறத ஆழமா படிங்க. போய் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னதை போய் அதை போய் சபையா பார்க்காதீங்க. சுவிசேஷம் வேற, சபை வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த ரெண்டையும் போட்டு குழப்பக்கூடாது. இப்போ பண்ணிட்டு இருக்கவனுக்கு சுவிசேஷம் சொல்றோமா சபை நடத்துறோம்னு தெரியாது, அவனுக்கு கர்த்தர்னால யாரும் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது வயிறு, பணம், இது அது மட்டும்தான். எப்படி உழைக்காம திங்கணும் அது மட்டும் தெரியும். எதுக்கு இவங்கெல்லாம் எல்லாமே எதுக்கு உள்ள வராங்கன்னா, இப்ப நீங்க விவசாயம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில நின்று கஷ்டப்படணும். உங்களுக்கு முன்னாடி உள்ள ஆட்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு தண்ணி வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும். அப்படி போய் அங்க போய் கஷ்டப்பட்டு 1000 ரூபாய் கிடைக்கும். அதை கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு எளிய வழி இது. அதுக்காக வருகிறார்கள், வேற எதுக்குமே கிடையாது. அதை நீங்க முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலுங்க. ஜெபிக்கணும், கர்த்தர் உங்களோட உறவாடணும், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அவங்ககிட்ட போனாதான் அங்க அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்டுக்கு போனாதான் எனக்கு ஆசீர்வாதம் எங்க பைபிள்ல இருக்கு. பைபிள் அதை விக்கிரகம்னு சொல்லுது. ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல போனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நீ நினைச்சனா, விக்கிரகமானது ஒன்றுமே இல்லைன்னு பவுல் சொல்றாரு. நீ ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல போனா அங்க எனக்கு எதுவும் கிடைக்கனா நீ என்ன நினைக்கிறா? நீ விக்கிரகம் பண்ற. நீ ஒரு சிலையை வச்சுக்கிட்டு இந்த சிலையிட்ட போய் ஜெபிச்சாதான் எனக்கு எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறதும் ஒண்ணுதான். நீ ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல போய் ஜெப மலையில போய் ஜெபித்தா எதுவும் கிடைக்கும்னு நினைச்சாலும் ஒண்ணுதான். இவன் சிலையை விக்கிரகமா வச்சிருக்கான், அவன் இயேசு கிறிஸ்துவ ஜெப மலையா வச்சு விக்கிரகம் வச்சிருக்கான், அவன் ஜெப கோபுரத்தை வச்சு விக்கிரகமா வச்சிருக்கான். அதான் மொத்தத்துல எல்லாமே அந்த விக்கிரகம் தான். அதான் பவுல் சொல்றாரு, விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. நீ அந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்ல போய் ஜெபித்தா அதனாலதான் எதுவும் கிடைச்சிச்சுன்னா அதனால ஒன்றும் கிடைக்கல. அது உன் மூட நம்பிக்கையில நீ அவனை நினைச்சு வச்சுட்டு இருக்க. அதான் பவுல் சொல்றாரு, விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவிட்ட இருந்து ஜெபிக்கும் போது எங்க இருந்து ஜெபித்தாலும் ஜெபத்தின் கேட்க வல்லவராக இருக்கிற அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டும். அவர் சித்தத்தின்படி உங்களுக்கு கொடுப்பாரு. உங்க தேவைகள் எல்லாம் நேர்த்தியாக சந்திப்பாரு. இஸ்ரேல் ஜனத்துக்கு அப்படிதான் சந்தித்தார். இப்பொழுது நிறைய பேர் வந்து யூடியூப்ல நாங்க வந்து சபையை நடத்துகிறோம் சொல்லி அதை பப்ளிசிட்டி பண்ணி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் வந்து சபையாகவே இருக்காது. ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள் 10 பேர் சபையாக கூடுகிறது வந்து ரகசியமாக தானே இருக்க வேண்டும். அதுல வந்து அதை பப்ளிசிட்டி பண்ணி காமிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க அதை தெளிவா நீங்க பாருங்க, வேதத்துல கூட அவங்க வந்து ரகசியமா தான் பண்ணாங்க. பண்ற நேரத்துல ஏதாவது கல்லாதவன் உள்ள வந்தானா அவனுக்கு வந்து இது பண்ணுவாங்க. மற்றபடி அது ஆதி திருச்சபை வந்து ரகசியமாக தான் இருந்துச்சு. சுவிசேஷம் மட்டும்தான் பிரபலமா ஆச்சு. அப்படின்னா சுவிசேஷம்ங்கிறது வேற, சபைங்கிறது வேற. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இப்போ இவர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறது, இப்ப இந்த சபைன்னு சோகால்டு சர்ச்சஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு ஒரு சபையை தான் நடத்துறாங்களா சுவிசேஷம் சொல்றாங்களா அதுவே அவங்களுக்கு தெரியாது. நான் சுவிசேஷம் சொல்றோமா இல்லை நாங்கள் சபை தான் நடத்துறோமா? ஏனென்றால் இவர் சபையை நடத்தினார்கள் என்றால் இவர் மட்டும் பேசிக் கொண்டிருக்க, மற்ற பேர் கீழே இருக்கிற சபையே கிடையாது. சரி, இப்போ சுவிசேஷம் தான் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுவிசேஷம் எதுக்கு ஒவ்வொருத்தனுக்கு வாரம் கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லணும்? ஒரு தடவை சுவிசேஷம் சொன்னா போதாது. பைபிள் இருக்கிற அவங்களுக்கு அத்தனை பேர் தானே ஒரு தடவை சுவிசேஷம் சொல்றாங்க. பவுல் போய் ஜெபம் பண்றாரு, அவன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்றான், அதுக்கப்புறம் அவன் ஊழியத்துக்கு போறான். அப்படிதானே இருந்துச்சு. அவங்க வாரம்
ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வச்சு சுவிசேஷம் சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அப்படின்னா இவர்கள் வந்து ஏமாத்தி கொண்டு இருக்காரு. அது அவர்களுக்கே தெரியாது. நாங்கள் வைத்திருக்கிறது சபையா, நாங்கள் வைத்திருக்கிறது நாங்கள் சுவிசேஷம் சொல்லி கொண்டு இருக்கோமான்னு தெரியாது. ஒண்ணு மட்டும் அவருக்கு நல்லா தெரியும், எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி உங்களை வச்சு அவங்க நல்லா கோடீஸ்வரன் ஆகலாம், எப்படி உங்களை ஏமாத்தி அடிமையா வச்சு உங்களை வஞ்சித்து தின்னு அவங்க வந்து கோடி கோடியா கெட்டி வைத்துக்கொண்டு அவங்க பையங்க ஃபுல்லா ஃபாரின்ல அனுப்பி எப்படி வந்து அவங்க இது பண்ணலாங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லா தெரியும். மற்றபடி அவங்க சபை நடத்துறோமா, அவங்க இல்லை நான் சுவிசேஷம் சொல்றேன்னா ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு கர்த்தர்னாலே ஃபர்ஸ்ட் யாரும் தெரியாது. யாருன்னே தெரியாம என்ன பண்றோம்னால அவங்க காற்றில் சிலம்பம் அடித்துக் கொண்டிருக்காங்க. அதை தான் பவுல் சொல்றார். எதுக்கு சிலம்பம் அடிக்கிறார்கள் என்றால் பணத்துக்காக சிலம்பம் அடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் சபை, உங்கள் சபை பெயர் என்னன்னு சபை பெயர்லாம் கிடையாது. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்களோட ஒரு 3-4 பேரோட நாங்க கூடுவோம். அதான் பைபிள்ல கொடுக்கப்பட்ட சபை. 4 பேர்னால அதுக்கு 4 பேருங்கிறது கான்ஸ்டன்டா கிடையாது. ஒரு 10 பேர் ஆனாலும் கூடுவோம், பண்ணி அப்படி கூடுவோம். சபை கூடி வருதல். நீங்களும் அப்படி போய் கூடுங்க. ரட்சிக்கப்பட்டவங்களோட ஒரு 5-6 பேரோட ஜெபம் பண்ணி கூடுங்க. அதுதான் சபை. நீங்க அதுக்காண்டி ஒரு சபை நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் போய் அதில் கலந்து கொள்ளுங்கிறது சபை கிடையாது. சபைங்கிறது நீங்க சபையாக கூடணும். நீங்க போய் சபையில் போய் ஒருத்தர் நடத்துவார், நீங்க கலந்து கொள்வது கிடையாது. சபையாக கூடி வர்றதுனால என்னவென்றால் அங்க ஈக்குவாலிட்டி, எல்லாரும் அங்க ஈக்குவல், சபையாக கூடணும். அப்படிப்பட்ட ஈக்குவாலிட்டி இருக்கா? நீங்க ஒரு 10 பேர் ஜெபம் பண்றீங்களா, மாறி மாறி உங்க மூலமா கடவுள் வந்து இன்டர்பிரேட் பண்றாரா, அப்படி நீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு அங்க எது பண்றாங்களா? ஒரு 10 பேரோட நீங்க அதுதான் வந்து சபை. ஒரு சபையை நடத்துவார், நான் போய் கலந்து கொள்வேங்கிறது வந்து சபை கிடையாது. நீங்க சபையாக கூடணும். அதான் பைபிள் வசனம் கூறுது, சபை கூடி வருதல். சபை கூடி வருதுனால அங்க வந்து ஈக்குவாலிட்டி பொழுது சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும் அவர் தெரிந்து கொண்டாருன்னு வசனம் கூறுது. அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்ப இந்த வசனத்துல அப்படின்னு ஒரு தவளையின் ஆவி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. என்னை குறித்து ஒரு வீடியோ போட்டு ஒரு தவளை பேசிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும் அவர் தெரிந்து கொண்டார் அல்லவா, சிலரை மேய்ப்பராகவும் அவர் தெரிந்து கொண்டார் அல்லவான்னு ஒரு தவளை இன்னைக்கு பேசிட்டு இருந்துச்சு. காலையில நேரத்தை என்னை குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த தவளையிட்ட நான் என்ன கேட்கிறேன் என்றால், சிலரை விசுவாசிகளாக தெரிந்து கொண்டாரு அந்த வசனம் இருக்காங்க. சிம்பிளா கேங்க. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை சுவிசேஷகராகவும் அங்க தெரிந்து கொண்டாருன்னு வசனம் இருக்கு. அதுக்கு முந்தின வசனத்தெல்லாம் அந்த தவளை படிக்காது. அங்க எதற்கு தெரிந்து கொண்டாருன்னா சுவிசேஷ பாதைக்கு, சுவிசேஷத்துக்காக இத்தனை பேரை அவர் தெரிந்து கொண்டாருன்னு இருக்கு. அது எங்க இருக்குன்னா சபைக்குள்ளாக அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்ததுன்னா எல்லா 10 பேரையும் ஒவ்வொரு விஷயத்துக்கு தெரிந்து கொள்றாரு. அங்க 10 பேர்ல ஒரு 7 பேர் மட்டும், ஒருத்தன் அப்போஸ்தலர், ஒருத்தன் போதகர், ஒருத்தன் மேய்ப்பர், ஒருத்தன் கண்காணி, ஒருத்தன் சுவிசேஷகர் அப்படின்னு தெரிந்து கொண்டு மற்ற 4 பேர் நீங்க விசுவாசிதான் அப்படின்னு தெரிந்து கொண்டாரா? வசனம் அப்படி இருக்கா? நீ என்கிட்ட காட்டு. சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை விசுவாசிகளாகவும், சிலரை மேய்ப்பராகவும் தெரிந்து கொண்டாரா? வசனத்தை முதல்ல வசனமா வாசிக்க தெரியாத நீ ஏன்னா வந்து போதகம் பண்ற? உனக்கு யாரு போதகம் பண்ண சொன்னது? உனக்கு கர்த்தர்னா யாருன்னு தெரியுமா? உனக்கு அடிமையாக்கணும் அவங்கள. உனக்கு அடிமையாக்கிக்கிட்டு நீ கள்ள போதகர்களை எச்சரிக்க வேண்டியது, கள்ள போதகர்களை எச்சரித்து விட்டு அந்த கள்ள போதகத்தை வழி நடத்த வேண்டியது. ஏன்னா உனக்கு பணம் கிடைக்கும். உனக்கு பணம் கிடைக்குங்கிறத பரிசுத்தவங்கிட்ட போய் விளையாடாத. ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி விடு. எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையும் அப்போஸ்தலராகவும், ஒவ்வொருத்தரையும் சீஷராகவும், ஒருத்தரையும் மேய்ப்பராகவும், ஒருத்தர் சுவிசேஷகராகவும் எல்லாரையும் தெரிந்து கொள்றாங்க. அப்படின்னா அங்க ஈக்குவாலிட்டி. அதான் வசனம் சொல்லுது. இந்த கூமுட்ட பயல்களுக்கு, இந்த தவளை நாவி கொண்ட பயலுக்கு அதுக்கு எக்ஸ்பிளேஷன் நீ கொடு. ஏன் அங்க சிலரை விசுவாசிகளாக தெரிந்து கொள்ளல? அப்படி என்றால் அங்க என்ன நடக்கிறது என்றால், சபையில எல்லாரையும் வந்து தெரிந்து கொள்கிறார். ஒருத்தர் அப்போஸ்தலராகவும், ஒருத்தர் போய் சுவிசேஷம் உங்க ஊழியத்தை செய்ய வேண்டும். அங்க யார் யார் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து சபையாக வந்து கூடுவாங்க. அங்க ஈக்குவாலிட்டி, அங்க கர்த்தர் இடைப்படணும், கர்த்தரோட உறவு கொள்ள வேண்டும். அதுதான் கடவுளுக்கு சந்தோஷம். அதுதான் ஆதி திருச்சபையோட ஒரு ஒழுங்கு கிரமமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் அப்படி பிசாசினால் செயல்படுகிறார்கள். செயல்பட்டுக்கிட்டு பெரிய வெள்ளச்சட்டை போட்டுக்கொண்டு அப்படி பெரிய போதகர், நான் பெரிய போதகன், கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு அப்படி பெரிய விதமா பேசுறான்னா எவனை ஏமாத்துறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கான். நீ கஷ்டப்பட்ட பாவப்பட்ட இது மாதிரி கீழே உட்காந்துக்கிட்டு இவர் கோட் ஷர்ட் போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பாரு. அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பிழைப்பே வயிறு. அதெல்லாம் நாய்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. அந்த பிசாசுகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அது பிசாசு நடத்தி கொண்டு இருக்கிறது. ஜாக்கிரதை, வஞ்சிக்கப்பட்டு விடாதீர்கள். இப்ப என் மூலமா கடவுள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னா இதை குறித்து கடவுள் கேட்பார் உங்கள்கிட்ட. நீங்க திரும்பவும் உங்க பின்பாக சென்றீங்கன்னா இதை குறித்து கடவுளை உங்கள்கிட்ட கேள்வி கேட்பார். தான் பெரிய அப்போஸ்தலர், தாங்கள் தான் பெரிய இது, நீங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீங்கெல்லாம் விசுவாசிகள் தான், நீங்கெல்லாம் எனக்கு அடிமையா தான் உட்காந்துருக்கணும்னு அவன் போதிச்சுட்டு இருக்கான். எங்க வசனம் இருக்கு? நீ வசனத்தை எடுத்து காமி. இப்படிதான் ஒருத்தர் வந்து சிஎஸ்சில வந்து பேசி கொண்டு இருந்தார் சர்ச்சில். இந்த பிரஸ்லின்னு ஒரு போதகர் இருக்காப்ல.
கிங்டம் கம்யூனிட்டி, கிங்ஸ் ஜெனரேஷன், ராஜ பரம்பரை, பிச்சைக்கார பரதேசி மரியா தலைய சீவின்னு வருவான். அப்படி பின்னாடி எல்லாம் சிஎஸ்ஐ ஐயர்வாள்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. இவரு முன்னாடி நின்று பேசிக்கொண்டு, ஜான் ஜெபராஜ் ஒரு கள்ள போதகன், ஜான் ஜெபராஜ் ஒரு கூத்தாட்டம் போட்டு எல்லாத்தையும் கெடுத்து விட்டான், கிறிஸ்தவத்தையே கெடுத்து விட்டான்னு அந்த பிரஸ்லி வந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். அப்படின்னு அந்த பிரஸ்லிக்கு பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? பின்னாடி இருக்கணும் அதான் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னா அப்படின்னா எவ்வளவு ஒரு தந்திரமான ஓனாய் கூட்டங்கள்னு விசுவாசிகளை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர் எதுக்கு ஜான் ஜெபராஜ் ஒரு உண்மையில ஒரு கள்ள போதகம் தான், ஒரு அயோக்கியம் தான், அவன் வந்து ஒரு கூத்தாட்டம் போட்டு கெடுத்து சின்ன பண்ணாம ஆக்கின ஒரு பிசாசினால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறவன் தான். அது இல்லைன்னு மாற்று கருத்து கிடையாது. நீ ஏன் அப்படி போதிக்க? நீ எதுக்கு அப்படி போதிக்கனா? நீ சிஎஸ்ஐ நல்லவன்னு காட்டுறதுக்காண்டி போதிக்க. உன கடவுள் சும்மா விடுவாரா? மனம் திரும்பி விடு. உன கடவுள் சும்மா விடுவாரா? சிஎஸ்ஐக்காரன் அவன் யோக்கியானா? அவன் பின்னாடி இருந்து அவன் வேற விதமா சம்பாதிச்சுட்டு இருக்கான், இவன் வேற விதமா சம்பாதிச்சுட்டு இருக்கான். அவர்களுடைய சம்பாதித்தை இவன் ஜான் ஜெபராஜ் கெடுக்கிறான். அதனால இவர்களுக்கு கோபம். அதனால இவருக்கு ஜான் ஜெபராஜ் கள்ள போதகன்னு போதிச்சுட்டு இருக்கான். இவெல்லாம் கடவுள் சும்மா விடுவாரு நினைக்கீங்களா? விளையாட்டுக்கரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருடைய விளையாட்டுக்கரையும் பண்ணா வேற எதுல போய் விளையாடு, இல்ல வேற மதத்துல போய் விளையாடு. கிறிஸ்து நாமத்தை வச்சு ஏன் விளையாடுற நீ வந்து உள்ள? சிஎஸ்ஐ ஐயர்வாள்கள் பின்னாடி பண்றது அத்தனையும் ஆட்டோலையும் அவன் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஜான் ஜெபராஜ் வந்தானே சிஎஸ்ஐல இருந்து பாதி கூட்டங்கள் அவன் பின்னாடி வச்சிருது, நிறைய சர்ச்சு பின்னாடி போகுது. அந்த ஒரு ஆதங்கத்தினால இவர் ஜான் ஜெபராஜ் கள்ள ஊழியர், ஜான் ஜெபராஜ் இந்த ஊழியரான். நீ கிறிஸ்துவுக்காக பேசாம சிஎஸ்ஐக்காரனுக்கு வந்து பேசலாம், நீ சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுது. நீ ஆர்சிக்காக இருந்துட்டு நீ மத்த சர்ச்சை குறைச்சனா நீ சபிக்கப்பட்டவன். நீ கிறிஸ்துவுக்காக வந்து பேசணும். அதான் பவுல் சொல்றார், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இவர்களுக்கு நான் அல்ல சிஎஸ்ஐ தான் இவர்களுக்கு வந்து பிழைத்திருக்கும். இன்னொருத்தனுக்கு நான் அல்ல ஆர்சி தான் வந்து பிழைத்திருக்கும். ஒரு பயிலும் தப்பா போறது கிடையாது. ஜாக்கிரதையா அந்த மனம் திரும்பி விடுங்க. அதனால இப்போ இதை சத்தத்தை கேட்கிற நீங்களும் சரி, நானும் சரி, எனக்கும் சேர்த்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். விளையாட்டுக்காரையும் கிடையாது, எனக்கும் சேர்த்தான் சொல்லிட்டு இருக்கேன்.